அஸ்ஸலாமு அலைக்கும் யா காதிர் முராதாஸு. இன்றைக்கி ஒரு முதியவர் நாகூர் தர்காவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க இயமனிஃபா சமாதியை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம போய் காட்டணும். அவங்க இயமனிஃபா பற்றி சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூர் இஎம் அனிபாவை. ஓகே. அவர் பாட்டு மேலே கட்சி பாட்டுலையும் சரி, மத பாட்டுலையும் சரி, ஓகே, இறைவனை பற்றி பாடினதுலையும் சரி, நான் ரொம்ப அவர் மேலே இறக்கம் இறகிய மனசு படைத்தவன், அந்த பாட்டு மேலே இறக்கம் கொண்டவன். ஓகே. அதனால் இந்த பாட்டில் கணிச்சு போடணும். ஓகே ஓகே. அவர் மேலே அன்பு உள்ள ஆமாம். ஓகே. அவர் பார்க்கணும். இப்போ பார்க்கணும். ஒரு முறை பார்த்துருக்கேன், 2 முறை பார்த்துருக்கேன், நேரடியாக பேசியிருக்கேன். அதுக்கு அவர் இறந்த பிறகு வந்திருக்கேன். இப்போ ஒரு தடவை இந்த சமாதியை பார்த்துட்டு போனால் தேவையில்ல, மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம். அவருடைய மொத்தத்துக்கு பார்த்தா மொத்தத்துக்கு கட்சியிலையும் சரி, விஸ்வாசி பாட்டுலேயும் நான் ஒரு ரசிகன். அவருடைய ரசிகன். அவர் பாட்டு மேலே நான் ஈடுபாடு கொண்டு வந்தேன். அதை என்னால் மறக்க முடியாது அவரோட பாட்டு. சரி சரி. இப்போ நம்ம சமாதி பார்க்கலாம் போய். ஓகே. பாட்டுலேயே எனக்கு ஒரு மெய் சிரித்து போகும். நான் சோர்ந்து கிடந்தாலும் நான் எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு நரம்புகள்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அவர் மேலே எனக்கு ஒரு எண்ணம். அந்த அபிப்பிராயத்தை தான் அவரோட இன்னும் சில இடத்துக்கு போகணும், சில ஐடியா யோசனைலாம் கேட்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே மறைஞ்சிட்டேன். சென்னைக்கு போய் மறைஞ்சிட்டேன். இங்கே வந்து போகிறதா வந்துட்டு போயிட்டேன். இல்லை, சென்னைக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. மறுபடியும் பார்க்க முடியல. அந்த நோக்கம் தான் எனக்கு. அவர் மேலே உள்ள பற்றி பரவாயில்ல, அந்த நினைவு சின்னத்தை பார்க்கணும், அது விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு. சரி வாங்க. ஒரு மடங்குக்குள்ளே நான் அதை வச்சு ஏதோ பாஞ்சிக்கிறேன். உங்கள் எழுத்தாற்றல்